நான் என்னோட வாழ்க்கையில பார்த்த நல்ல மனிதரை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். ஒரு வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த வீட்ல 2வது குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக அந்த வீட்ல இருக்கிற பெண்ண டெலிவரிக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா டெலிவரி ஆகுது, குழந்தை பிறக்குது. யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே வரப்போற புது குழந்தைய வரவேற்கிறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஆனா அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த குழந்தைய பெத்த அம்மா தவறி போயிடுறாங்க. அவ்வளோதான், நிலைமையே ரொம்ப தலைகீழாகுது. ஏற்கனவே அவங்களுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். இப்ப பிறந்தது பொன் குழந்தை. சொல்லவா வேணும்? எல்லாரும் அந்த இடத்துல அந்த குழந்தைய திட்டி தீக்குறாங்க. வெறும் பச்சை குழந்தை, அது இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. பிறந்த அன்னைக்கே தன்னோட அம்மாவையும் இழந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு வழியில இருக்கும்போது கூட இந்த குழந்தை வந்து தான் அம்மாவை முழுங்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த குழந்தைய அவங்க பாட்டியே எடுத்து வளர்க்குறாங்க. அந்த வீட்டில் இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பம் தான். ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற முன்னுரிமை இந்த குழந்தைக்கு கிடைக்கிறதே இல்லை. இந்த குழந்தைய எல்லாருமே அந்த வீட்டில் பார்த்த விதம், இந்த குழந்தை பிறக்கும் போதே அவங்க அம்மாவை முழுங்கிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு முறை அந்த குழந்தை ரொம்ப ஆசையாக கேட்குது. எல்லாரும் பர்த்டேன்னு சொல்லி கேக்லாம் கட் பண்ணுறாங்க. எனக்கும் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அப்படி கேட்கும்போது அந்த குழந்தைக்கு 4 வயசு, அந்த குழந்தையோட அண்ணனுக்கு 8 வயசு. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த வீட்டில் இருக்கிற யாருமே ஒத்துக்க. அது எப்படி? இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு தான் அவங்க அம்மாவோட இறந்த நாளும். அப்படி இருக்கும்போது எப்படி இதை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றது அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அப்போ அந்த குழந்தைய வளர்த்த பாட்டியோட அண்ணன் வெளியூர்ல இருக்காரு. அவர் வேற ஸ்டேட்ல இருக்காரு. அப்போ அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அந்த குழந்தைய பாக்குறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வேணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது, தாத்தா எனக்கு கேக் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறா. அப்போதான் அவருக்கு தெரிய வருது, இந்த குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இது விதிப்படி ஏதோ நடந்துருச்சு, ஆனால் அதுக்காக இப்போ வாழ வேண்டிய இந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறதுல எந்த நியாயமும் இல்லை. அம்மாவோட இறந்த நாளை எந்த திதியில் வருதோ அதில் நீங்கள் பண்ணுவீங்க. குழந்தையோட பிறந்த நாள் தமிழில் இல்லை இங்கிலீஷில் ஏதோ ஒரு டேட்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். இனி வாழ வேண்டிய இந்த குழந்தைய யாரும் அந்த வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். உணர்வு பூர்வமாக இன்னொருத்தவங்க வாழ்க்கையை ஒளியேற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் தேவைப்படுது இல்லையா?